ஹலோ விவாஸ், ஜெயம் ரவி மாமியார் கொடுத்த பேட்டிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஜெயம் ரவி இப்போது பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள் தான் தற்போது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே பார்த்தீங்கன்னா மன வருத்தம் மற்றும் மன வேறுபாட்டின் காரணமாக இருவருமே பிரிந்து தான் இருக்காங்க. விவாகரத்து வழக்குமே பார்த்தீங்கன்னா தொடரப்பட்டு இருந்தது. இந்த நிலையில தான் 2 மாதத்திற்கு முன்பாக ஜெயம் ரவி ஒரு பேட்டியுமே கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியின் போது ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுமே இருந்திருப்பாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தானும் ஆர்த்தியும் பிரிவதற்கு ஒரு காரணம் கூட அவங்களுடைய அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே முக்கியமான பல குற்றச்சாட்டுகளையுமே மாமியார் மீது வைத்திருந்தாரு. இப்படிப்பட்ட இந்த ஒரு பரபரப்பான சூழலுக்கு இடையே இப்போது இவங்களுடைய மாமியார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்களுமே உடைஞ்சு போய் ரொம்பவே எமோஷனலாக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில இப்போது ஜெயம் ரவியுமே அதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உயிருடன் இருக்கும் வரைக்குமே நாங்கள் 4வருமே ஒரே அறையில் இருப்பது ஒருபோதுமே நடக்காது. சிலர் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வது ரொம்பவே வருத்தம் அளிக்கிறது என ரவிமோகன் தெரிவித்து இருந்தார். ரவிமோகனுடைய மாமியாரான சுஜாதா ரவி குழந்தைகளை பொது வெளியில சந்திக்க வேண்டும் என நிபந்தனை விதித்த நிலையில அவர் அவ்வாறு கருத்து தெரிவித்து உள்ளார். அதாவது நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து பெறுவதற்கான முயற்சிகள்ல இருக்காரு. இவர்களின் விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல நிலுவையில இருந்துட்டு இருக்கு. மனைவியை பிரிந்த ரவிமோகன் பாடகி கெனிசாவுடன் பொது நிகழ்ச்சிகள்ல ஒன்றாக கலந்து கொண்டு வந்தார். இதனால தான் பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல மோசமாக விமர்சிக்கப்பட்டு வந்தது. அண்மையில ரவிமோகனை விட்டு பிரிவதாக கெனிசாவுமே அறிவித்து இருந்தார். இதையடுத்து ரவிமோகன் வேதனையுடன் அளித்த பேட்டியில நான் விவாகரத்து பெறும் வரைக்கும் என்னுடைய நடிப்புல படங்கள் வெளியாகாது என தெரிவித்து இருந்தார். அவருடைய இந்த பேட்டியானது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஒரு பக்கம் ஏற்படுத்தி இருந்தது. விவாகரத்து வழக்கின் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில ரவிமோகனுக்கு குழந்தைகளை பார்க்க அனுமதி அளித்தும் அவர் மாதம் 3 லட்சம் ரூபாய் ஆர்த்தி ரவிக்கு வழங்கவும் நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் ரவிமோகனுடைய மாமியார் சுஜாதா அளித்த பேட்டியில நாங்கள் மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாய் ஜீவனம்சமாக மொத்தமாக கேட்கவில்லை. எங்களுடைய தலையில அவர் வைத்து விட்டு போன கடன்கள் நிறைய இருக்குது. அதை அடைக்க முடியாமல் வீடானது ஜப்திக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டு வங்கியில இருந்து நோட்டீஸ் கூட அனுப்பப்பட்டது. கடந்த 2 வருடங்களாகவே குழந்தைகளுக்கு அவர் எந்த சலுகையுமே செய்யவில்லை. அவர் சாப்பாட்டிற்கு கூட பணம் கொடுக்கல. சொந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய தந்தையின் கடமைதானே பள்ளி கட்டணம், சாப்பாடு, டியூஷன், ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் என எதற்குமே அவர் பணமானது தரவில்லை. குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியில இருவருக்கும் சேர்த்து வருடத்திற்கு பள்ளி கட்டணம் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 லட்சம் ரூபாய் வருகிறது. அந்த 86 லட்சத்தையும் அவரே செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. அதே போல ஆர்த்திக்கு மாதத்திற்கு 3 லட்சமும், மகன்கள் ஆரவுக்கு 1 லட்சமும், அயானுக்கு 1 லட்சம் என மொத்த மாதத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டு உள்ளது. இது தவிர குழந்தைகளுடைய டியூஷன், கராத்தே, டான்ஸு, அதே போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாமே கட்டணங்கள் அனைத்தையுமே அவரே செலுத்த வேண்டும். இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால்தான் அந்த தொகையானது வருகிறதே தவிர ஆர்த்தி தனியாக 40 லட்சம் கேட்கிறார் என்பது பொய்யான செய்தியாகும். ஆர்த்தி, ஆரவ், அயான் மற்றும் ஜெயம் ரவி ஆகிய 4 பேருமே மாதத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரில் சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது. ரவிமோகன் வீட்டிற்கு குழந்தைகளை அனுமதிக்க முடியாது, அவர்கள் பொது இடத்துல சந்திக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில தான் ரவிமோகன் வெளியிட்ட பதிவுல என்னுடைய அன்பான மக்களுக்கு இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். உண்மையான நண்பர்களாக என்னுடைய பக்கம் நின்று ஆதரவளித்ததற்கு எல்லோருக்குமே நன்றி. சிலர் நீதிமன்ற அவமதிப்புக்கு இணையான வழிகளில் தொடர்ந்து நடந்து கொள்வது துரதிர்ஷ்டவசமானது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் உயிரோடு இருக்கும் வரைக்குமே நம்ம 4 பேருமே
இருவருமே மீண்டும் ஒரே அறையில் ஒன்றாக பார்க்கவே மாட்டோம். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்கள், உங்களுடைய நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் என அவர் தெரிவித்து இருந்தார். ரவி மோகனுடைய இந்த பதிவு குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதாவது ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இருவருமே சேர்ந்து வாழ்வது சரியாக இருக்குமா, இல்லைனா அவங்க விருப்பப்படி பிரிந்து செல்வது சரியாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜெயம் ரவியுடைய நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் அண்ணியும் அதாவது ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா மீண்டும் சேர்ந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் காதலித்து ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணி இப்போ இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏன் இந்த ஒரு அழகான குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரியணும்? இப்படி பிரிஞ்சு இருப்பது அவ்வளவு நல்லதாக இல்லை. நீங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்கள பிரிஞ்சதுலேருந்து உங்களுக்குமே கெரியர் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் உங்களுடைய பையன் இருவரும் என்று 4 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஜெயம் ரவி அவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது நான் உயிரோடு இருக்கும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 4 பேருமே மீண்டும் ஒரே அறையில் ஒன்றாக பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இந்த விஷயமானது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலுமே இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இருவருக்கும் இருக்கக்கூடிய பர்சனல் விஷயம் இல்லையா, அவங்கவுங்களுக்கு உரிய தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதற்குமே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதரவான கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அதாவது ஜெயம் ரவி அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம். அவருடைய வாழ்க்கையில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். அதாவது வெளியிருந்து நாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி தெரியும், அதிலிருந்து ஃபேஸ் பண்ணுற அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அவர் எந்த முடிவு எடுத்தாலுமே ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் அவர் கூட சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆதரவாகவும் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்களானது வந்துட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இவர் 2 மாதத்திற்கு முன்பாக கொடுத்திருந்த பேட்டியில் நான் இனி நடிக்க மாட்டேன், அதாவது எனக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து வழக்கு போயிட்டுருக்கு, அது முடியும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நடிக்க மாட்டேன், ஏன்னா என்னால் பார்த்தீங்கன்னா 2லையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாகி பேசியிருந்தார். அப்போதுமே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட எப்பயுமே இருப்போம், நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அறிந்து ஜெயம் ரவி அவர்களுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே பகிர்ந்திருந்தார். அதாவது என்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பர்சனல் வேறு ப்ரொஃபஷனல் வேறு, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது, உங்களுக்காக நான் எப்பயுமே நடிப்பேன், என்னுடைய லைஃப்பையுமே நான் பேலன்ஸாக கொண்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழகாக பேசியிருந்தார். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.